எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏப்ரல் 10 எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே முதன்முறையாக குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். கேரளாவில் நடந்து முடிந்த தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது? ஆன்சர் 78%. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது? ஆன்சர் 89.87%. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026ஆம் ஆண்டில் எத்தனை சதவீதமாக உயரும் என உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது? ஆன்சர் 7.6%. அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ரஷ்யா. இந்தியாவின் மொத்த இணையவழி விற்பனையில் விரைவு வணிக சேவை மூலம் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? ஆன்சர் 17%. சமீபத்தில் காலமான சிடி கோபிநாத் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். சர்வதேச T20 கிரிக்கெட்டின் ஒரு இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகள் சாய்த்து உலக சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் லாரா கார்டோசோ. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான மீனாட்சி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் கோல்டு மெடல். உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 10ஆம் தேதி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 11 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குவாட், இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க சொன்ன ஒரு குவாட் தான் பார்க்க போகிறோம். கவனிங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இஃப் யூ கிவ் மீ 6 hours to chop down a tree and I will spend the first 4 sharpening the axe. அதாவது என்னென்னா, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் டைம் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு 4 மணி நேரத்தை நான் கோடாரியை தீட்டுறதுக்காக செலவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குவாட்டில் என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போது தீட்டாத அந்த கோடாரி மழுங்கின அந்த கோடாரியை வச்சு மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா நிறைய எனர்ஜி, டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பாதியிலே கூட நீங்கள் அதை ரீச் பண்ண முடியாமல் டயர்டாகி கூட அதை கிவ் அப் பண்ணிடலாம். கரெக்டு தானே? அப்படி இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கான ஆயுதம் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவு, நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இதெல்லாம் தான் ஆயுதம். அதை தீட்டணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது தானாக உங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான டைமை குறைக்கும். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான குவாட். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். மாநிலங்களவையின் நியமன எம்பியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங். ஸோ மாநிலங்களவை, இப்போ நம்ம நாடாளுமன்றம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. லோக்சபானா மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருப்பாங்க. ராஜ்யசபா அப்படின்னா எம்எல்ஏக்களால் சூஸ் பண்ண எம்பிக்கள் இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 12 பேர் வந்து நியமன எம்பிக்களாக குடியரசுத் தலைவரால் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த 12 பேருமே வந்து நேரடியாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஆர்ட்ஸு, லிட்ரேச்சர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி துறைகளில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்களை ஒரு 12 பேரை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மக்களவையிலையும் நியமிப்பாங்க. எத்தனை பேரை குடியரசுத் தலைவர் அப்படி நியமன எம்பிக்களாக மக்களவையில் நியமிக்கிறாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போது ஹரிவன்ஸ் நாராயண் சிங்கை பார்த்திங்கன்னா நியமன எம்பியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மாநிலங்களவையில். இவர் ஏற்கனவே மாநிலங்களவையில் 2 முறை வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு. இப்போது அவரோட பதவிக்காலம் முடியுது. ஸோ அதை அடுத்து இவரை வந்து நியமன எம்பியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்தவர். ஏப்ரல் 9ஆம் தேதியோடு அவருடைய பதவிக்காலம் முடியுது. ஸோ அதை அடுத்து நியமன எம்பியாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை இருந்திருப்பார் இல்லையா, அது வந்து ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் 2 தடவை எம்பியாக அவர் இருந்திருப்பார். இப்போ நியமன எம்பியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க இந்த ஹரிவன்ஸ் அவர்களுக்கு. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நியமன எம்பிக்களை மாநிலங்களவையில் அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 80 சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 80 சப்கிளாஸ் 1A, அப்புறம் ஆர்டிக்கல் 80 சப்கிளாஸ் 3. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் தான் குடியரசுத் தலைவரால் 12 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க நியமன எம்பிக்களாக. அவங்களுடைய பதவிக்காலம் 6 years இருக்கும்.
இப்போ மாநிலங்களவைன்னு எடுத்துக்கிட்டிங்க, அதில் உள்ள உறுப்பினர்கள் மொத்தமாகவே எல்லாருக்குமே 6 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கும். சேம் அதே தான் நியமன உறுப்பினர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா, அந்த மொத்த உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு பேர் வந்து 2 ஆண்டுகள் வந்து ஓய்வு பெறுவாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஓய்வு பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சர்க்குலேட்டாக இது நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வருஷம் 1/3 வந்து ஓய்வு பெறுவாங்க. அதுக்கடுத்து 2028ல் 1/3 வந்து ஓய்வு பெறுவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷனில் இருக்கும். ஆனால் ஆக்சுவல் பதவிக்காலம் 6 இயர்ஸ். ரீசன் நியூஸ்: தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு டிஜிபியாக பாலநாகதேவி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. காங்கோ குடியரசுடைய புதிய அதிபர் டெனிஸ் சசோன் ஹுய்சோ, பிம் செயலுடைய விளம்பர தூதர் MS தோனி, சீனாவுக்கான புதிய இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, செபியுடைய முழுநேர உறுப்பினராக KV ரமணமூர்த்தி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவராக சாத்வி நிரஞ்சன் ஜோதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஷின்: இப்போது ரீசெண்டாக தமிழக அரசுடைய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயிலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்: கீழ்கண்டவர்களில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். பீகாருடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தான் இப்போது மாநிலங்களவை எம்பியாக பொறுப்பேற்றிருக்காரு. பீகாரில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸாக அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. 10th டைம் 10வது முறையாக பீகாருடைய முதலமைச்சராக போன வருஷம் நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணி பொறுப்பேற்றிருப்பார். ஸோ பீகாரில் நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவரும் நிதிஷ்குமார் அவர்கள் தான். இப்போது பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்போது மாநிலங்களவை எம்பியாக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ ஐக்கிய ஜனதா தள கட்சியோட தலைவர் தான் இந்த நிதிஷ்குமார். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா மாநிலங்களவை எம்பியாக துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க. ஆர்டிக்கல் 80 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநிலங்களவையோட பிரதிநிதித்துவம், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை எம்பிக்கள் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து மொத்தமாக 250 எம்பிக்கள் இருப்பாங்க. அதில் 238 பேர் வந்து மாநில எம்பிக்கள் இருப்பாங்களே, மாநில சட்டப்பேரவைகளில் எலெக்ஷன் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட MLAக்கள்கிட்ட ஒரு தேர்தல் நடத்தி அதன் மூலமாக தான் மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அடுத்த ரிமைனிங் 12 பேர் வந்து எப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினர்களாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் மேலே உள்ள கொஸ்டினில் நம்ம பார்த்துருப்போம். 12 பேர் ஆர்ட்ஸு, லிட்ரேச்சர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இதில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்க 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 250 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவையில் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 80. ஆர்டிக்கல் 80ல் சப்கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, MLAக்கள் மூலமாக இந்த மாநிலங்களவை எம்பிக்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 84 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எம்பிக்களுடைய தகுதிகள் பற்றி. ஒரு மாநிலங்களவை எம்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? ஃபஸ்ட் அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து குறைந்தபட்சம் அவங்களுடைய வயது 30 இருக்கணும். ஸோ இந்த தகுதிகள் பற்றி ஆர்டிக்கல் 84 வந்து சொல்லுது. அடுத்து பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை பற்றி ஆர்டிக்கல் 83ல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே கலைக்க முடியாது. இப்போ எப்படி மக்களவை அப்படிங்கிறது 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடத்தி மக்களவைக்கு வந்து எம்பிக்கள் சூஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தி கூட அந்த மக்களவையை வந்து கலைக்க முடியும். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் மாநிலங்களவையில் அந்த அவையை வந்து கலைக்க முடியாது. எப்போதுமே அங்கே மாநிலங்களவையில் எம்பிக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. 6 இயர்ஸ் டெனர் இருக்கும் இவங்களுக்கு. 6 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்குது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு. 1/3 எம்பிக்கள் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பதவி விலகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சர்க்குலேட்டில் தான் இருக்கும். 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இது ஒரு நிரந்தர அமைப்பு. இதை கலைக்க முடியாது. அதை பற்றி தான் ஆர்டிக்கல் 83 வந்து சொல்லுது. ஸோ இப்போ 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட்டட் எம்பியாக சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை இந்த மாதிரி இதில் சிறந்த அனுபவம், சிறப்பு அறிவு, சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களாக இருக்காங்கன்னா அவங்கள தான் நியமன எம்பியாக சூஸ் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்: மத்திய ஆயுத காவல் படைகளின் பொது நிர்வாக சட்ட மசோதா 2026 படி கூடுதல் தலைமை இயக்குனர் நிலை பதவிகளில் எத்தனை சதவீதம் IPS அதிகாரிகள் மாற்றுப்பணி அடிப்படையில் நியமிக்கப்படுவர்? ஆன்சர் 67%. இதுவே IG லெவலில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 50% இடத்துக்கு வந்து IPS ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. CAPF அப்படின்னா என்ன? சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய ஆயுத காவல் படை. CAPFல மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 படைகள் வரும். ஒன்று வந்து CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்.
அடுத்து சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 படைகளானது இருக்குது. அந்த 7 படைகளில் ஏடிஜி, அதாவது கூடுதல் தலைமை இயக்குனர் நிலைக்கு அந்த இடங்கள் இருக்கும் இல்லையா, பதவி இடங்கள், அதில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 இடங்கள் இருக்குது ஏடிஜி இடம், அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 இடங்கள் இருக்குது அப்பாயிண்ட் பண்ணுற இடம்னா, இதில் 67 இடங்கள், அதாவது 67% வந்து யாரை தான் அப்பாயிண்ட் பண்ணணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அதை தவிர்த்து மீதமுள்ள இடங்களுக்கு அந்தந்த படைகளில் அனுபவம் வாய்ந்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் வகையில் தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஏபிஎஃப் பில் 2026 வந்து இப்போ நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அதில் மத்திய ஆயுத காவல் படை அதிகாரிகளை அப்பாயிண்ட் பண்ணுறது, மாற்றுப்பணி, பதவி உயர்வு, இது சார்ந்த நிபந்தனைகளை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக இந்த சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுவே ஐஜி நிலையில் வந்து பதவி நியமனம் நடக்குது அப்படின்னா அதில் 50% பணியிடங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடுதல் தலைமை இயக்குனர் இருக்காங்க, அதுக்கு வந்து 67% பணியிடங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த 7 படைகள் பார்த்தோம் இல்லையா சிஏபிஎஃப்ல, இந்த 7 படைகளுக்கும் அதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது. அடுத்து ரீசன் நியூஸ். ஏப்ரல் 2026 ஏப்ரல் 1 வந்து வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வந்திருக்கு. 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2019 இயற்றப்பட்ட திருநங்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் 3ஆம் பாலினத்தவர் உரிமை பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. பொது சிவில் சட்ட மசோதா வந்து இப்போது உத்தரகாண்டுக்கு அப்புறமா 2வது மாநிலமாக குஜராத்தில் கொண்டு வராங்க. பொது சிவில் சட்ட மசோதா அப்படின்னா எல்லா மதத்துக்கும் ஒரே வகையான சட்டத்தை வந்து பின்பற்றுவதற்காக இந்த பொது சிவில் சட்ட மசோதா. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2026 to 27ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எவ்வளோ கணிச்சிருக்காங்கன்னா 6.9%. அதே டைமில் வேர்ல்ட் பேங்க் வந்து 6.6% இருக்குன்னு சொல்லிட்டு குறைச்சி மதிப்பிட்டிருப்பாங்க. இப்போது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.9% இருக்கும் இந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய க்ரோத்து அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிதியாண்டில் 2027 to 28 இது 7.3% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 6.9% இருக்குன்னு இப்போ கணிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் இந்த இயரில் வந்து 6.5% இருக்குன்னு இதுக்கு முன்னாடி குறைவாக கணிச்சிருப்பாங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ சொல்லியிருக்காங்க, எதை காரணமாக வச்சு சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் உள்நாட்டு தேவை அதிகரிச்சிருக்கு. இன்னொன்று இறக்குமதி வரியானது குறைச்சிருக்காங்க, அமெரிக்காவுடைய இறக்குமதி வரி. இன்னொன்று ஈரான், இந்த சில நாடுகளுக்குள்ள பொருளாதார தடைகளை வந்து தளர்த்திருக்காங்க இப்போது. அதனால கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதிலாம் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை கெஸ் பண்ணி தான் 6.9 ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி கணிச்சிருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்து பணவீக்கம் வந்து கடந்த நிதியாண்டில் 2.1% இருந்தது. இப்போது இந்த நடப்பு நிதியாண்டில் 4.5% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உலக வங்கி இப்போ ரீசெண்டாக தான் இப்போ நேற்று உள்ள கொஸ்டினில் பார்த்துருப்போம், இந்த நிதியாண்டில் 6.6% இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கல்பாக்கம் மாதிரி வேக ஈநுலை தோரியத்தை உருமாற்றம் செய்து டேஷாக மாற்ற உதவிகரமாக உள்ளது. ஆன்சர் யுரேனியம் 233. அதாவது கவனிங்க, இப்போது கல்பாக்கத்தில் வந்து ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் ப்ரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போது அணுக்கரு பிளவுடைய ஃபஸ்ட்டு அணுக்கரு பிளவு நடந்து இந்த மின்சார உற்பத்தியுடைய முதல் நிலையை வந்து எட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க ரீசெண்டாக. அதனால தான் அதை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் எகெயின் பார்க்குறோம். 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இதை வந்து நல்லா தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம், எப்படி இதை வந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க, இங்கே இதோட பயன் என்ன, இதில் எதை கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். லிக்விட் சோடியம் தான் கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் எதை வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுரேனியம், ப்ளூட்டோனியம், மிக்சடு ஆக்சைடை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். கலப்பு யுரேனியம், ப்ளூட்டோனியம் ஆக்சைடை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம 2 நாளுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதை எங்கேன்னு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரி, இங்கே வந்து எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் எவ்வளோ கெப்பாசிட்டியோட இது மாதிரி ஈநுலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா
500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறனோட அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தோரியத்தை வந்து யுரேனியம் 233 வந்து மாற்ற முடியும். ஸோ நம்மக்கிட்ட நிறையா தோரியம் இருப்பு இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈநுழை அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதி தான் முதல் அணுப்பிளவு செயல்பாட்டு நிலையை வந்து எட்டியது. அணுக்கரு பிளவுங்கிறது செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை யார் அமைச்சிருக்கா அப்படின்னா சென்னை கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் அமைச்சிருக்காங்க. இது எந்த நிறுவனம் இதை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா பாரதிய நாபிகிய வித்யுத் நிகம் பாவினி அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை கட்டமைச்சிருக்கு. அடுத்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது 1957 ஜூலை 29 தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் வியன்னாவில் இருக்குது. டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ரஃபேல் மரியானோ கிராசி. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உயர்நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்குவார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் பதவியிலேருந்து விலகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அதுக்கான ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸில் அடிக்கடி பார்த்துருப்போம்ல, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டில் ஒரு ரூமில் வந்து கட்டுக்கட்டாக பணம் எரிஞ்ச நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப சர்ச்சையாக இருக்கும். இவர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்லாம் தீர்மானம் கொண்டு வருவதற்காக நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆய்வு செய்யறதுக்காக விசாரணை குழுலாம் அமைச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போது அந்த யஷ்வந்த் வர்மா வந்து பதவியிலேருந்து விலகுவதற்காக ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ராஜினாமா பண்ணுறதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 217. ஸோ ஆர்டிக்கல் 217 சப்கிளாஸ் 1A படி உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கி பதவியிலேருந்து அவங்க விலகிடலாம். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து நீதித்துறையில் பணியாற்றியிருக்கணும், அல்லது 10 இயர்ஸ் வந்து வழக்கறிஞராக பணியாற்றியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய குடிமகனாக அவங்க இருக்கணும். பதவி காலம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக ஒரு பதவி காலம் கிடையாது. ஆனால் ஓய்வு பெறும் வயது வந்து 62 வயது, 62 இயர்ஸ் வந்து அவங்க எட்டும்போது ஓய்வு பெறுவாங்க. அடுத்து பதவி நீக்க தீர்மானம். உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவியிலேருந்து நீக்கம் செய்யணும், அவங்க வந்து அவங்க மேலே குற்றம் இருக்குது அல்லது இவங்க கேப்பபிளான பர்சன் இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு நோட்டீஸ் ஃபஸ்ட்டு சமர்ப்பிக்கணும். நோட்டீஸ் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு மக்களவையில் 50 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் மக்களவையில் 100 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 50 உறுப்பினர்களும் அதில் சைன் போடணும். சைன் போட்டு அவங்களோட ஒப்புதலோடு தான் அந்த நோட்டீஸை வந்து சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா இதை எடுத்துக்குவாங்க, விசாரணைக்கு எடுத்து தீர்மானத்தை எடுத்துக்குவாங்க, பதவி நீக்க தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக உண்மையாகவே அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு குழு அமைப்பாங்க. அந்த குழு அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 2 அவைகள் மக்களவை மாநிலங்களவை 2 அவையிலுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணால் இவர் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னா மொத்தமாக வந்து டோட்டல் மெம்பர்ஷிப், இப்போது மக்களவையில் வந்து டோட்டல் மெம்பர்ஷிப் இருப்பாங்க இல்லையா, மொத்தமாக இப்போ 543 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 543 பேரில் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் 2/3 இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க தீர்மானமானது நிறைவேற்றப்படும். 2 அவைகள்லையுமே இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை. அதுக்கடுத்து இந்த குழு அமைப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 பிரிவு 3(2) கீழ் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழுவானது அமைப்பாங்க. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்கம் செய்யும் நடைமுறைப்படியே தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் பதவி நீக்கம் செய்வாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 218. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறது, அவங்களுடைய பதவி காலம், ஊதியம், இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 217. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்லையா, அங்கே வந்து உச்சநீதிமன்றத்தை நிறுவுறது, அங்கே உள்ள நீதிபதிகளோட நியமனம், பதவி நீக்கம் செய்கிறது, இது பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 124. இந்த ஆர்டிக்கல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். CBSE பள்ளிகளில் எந்த வகுப்பு முதல் மும்மொழி பாடத்திட்டம் அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 6ஆம் வகுப்பு. இப்போ CBSE ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மொழி பாடத்திட்டம், அதாவது 2 இந்திய மொழிகள் அதில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 3 மொழிகள் பாடத்திட்டத்தை வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை கொண்டு வராங்க. அதுவும் இந்த கல்வியாண்டு 2026-27 கல்வியாண்டுலேருந்து இதை கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து 1 வீக்கில் அமல்படுத்தணும் இந்த மும்மொழி திட்டத்தை பள்ளிகளில் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க.
ஸோ பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு திட்டம் இந்த மாதிரி பன்மொழி திறன்களை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ அதை எடுத்து தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தேசிய எஜுகேஷன் பாலிசி பார்த்துருக்கோம் இல்லையா, நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை 2020. அதுலேயுமே வந்து தாய்மொழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம், மும்மொழி பாடத்திட்டம் இதை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மும்மொழி திட்டத்தில் 3 மொழிகளில் 2 மொழிகள் வந்து இந்திய மொழிகளை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருக்காங்க. ஒரு பள்ளி வந்து 6ஆம் வகுப்பில் 3ஆம் மொழியை அறிமுகம் செய்கிறாங்க இல்லையா, ஒரு லாங்குவேஜை, அந்த லாங்குவேஜை தான் 9th 10th வந்து விருப்ப பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூலில். அடுத்து சம்மிட்டு 2028ஆம் ஆண்டு எத்தனையாவது பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற உள்ளது? ஆன்சர் COP33. ஸோ பருவநிலை மாற்ற மாநாடு UN கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இப்போது 2028 33ஆவது பதிப்பு COP33 அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ எதுக்காக COP33 பற்றி நம்ம பர்டிகுலராக பார்க்குறோன்னா, இந்த COP33 நம்ம இந்தியா நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த முன்மொழிவை முறையாக திரும்ப பெற்று கொண்டுட்டாங்க. ஸோ அதை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாங்க. அப்போது இந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான போட்டியில் எந்த நாடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இப்போது தென்கொரியா மட்டும்தான் இருக்குது. 2002 லாஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் இந்த ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போ நடந்தது வந்து 8வது பதிப்பு COP8 வந்து நடந்திருக்கும். அதுக்கடுத்து மற்ற மாநாடுகள் இப்போ ரீசெண்டாக வந்து COP30 அப்படிங்கிறது போன வருஷம் நவம்பரில் பிரேசில் நாட்டில் பெலம் நகரத்தில் நடந்துச்சு. இந்த வருஷம் COP31 வந்து துருக்கியில் அண்டாலியாவில் நடக்க போகுது. COP32 வந்து அடுத்த வருஷம் எத்தியோப்பியாவில் அடிஸ் அபாபாவில் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ UNFCCCயில் உச்சபட்ச முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த COP, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ங்கிறது. அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம் அரசு பள்ளிகளில் திறன் இயக்கம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 6 to 9th 6லேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக திறன் இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுத்துகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2025 to 26ஆம் கல்வியாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு பாடத்துலையும் பின்தங்கி இருப்பாங்க இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு கவனிக்கணும். தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜு, கணிதம் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்களுடைய இதை வந்து படிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், கற்றல் இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை. திறன் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னென்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். அதோட ஃபில் ஃபார்ம் ஜூலை 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொழி பாடத்திறன் அப்புறம் கணிதத்திறன் இதை மேம்படுத்தணுங்கிறதுக்காக. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கக்கூடியவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு இங்கிலீஷ் அப்புறம் தமிழ், மேக்ஸு இதில் சிறப்பு பயிற்சி கொடுப்பாங்க. கற்றல் இடைவெளி குறைக்கிறதுக்காக இது ஹெல்ப் ஆகுது. இவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில். அடுத்து அவங்களுக்குன்னே பிரத்யேக வினாத்தாள்கள் வந்து தயார் பண்ணி பயிற்சி வழங்குறாங்க. இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா, இந்த திட்டத்துடைய செயல்பாடுகள் அதனால் என்னென்ன இம்பேக்ட் விளைவுகள் நடந்திருக்கு இதை பற்றி விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக சிந்தி மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 10. ஸோ உலக சிந்தி மொழி தினம்ங்கிறது ஏப்ரல் 10ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதையொட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்புடைய சிந்தி மொழி மொழிபெயர்ப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள். 1967 இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தான் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில் சிந்தி மொழியை வந்து அதிகாரப்பூர்வமாக சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை நினைவுகூறும் வகையில் தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஸோ அது வந்து சிந்தி மொழியில் எழுதியிருக்காங்க. என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேவநாகரி அப்புறம் பாரசீக ஸ்கிரிப்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழமையான மொழி சிந்தி. சிந்தி மொழி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தமிழ், குஜராத்தி, போடோ, டோக்ரி, சந்தாலி, நேபாள மொழி இதெல்லாமே இந்த மொழிகள்லேயும் அரசமைப்பு சட்டம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. ஜோதிராவ் புலேவின் எத்தனையாவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த ஆண்டு நடைபெறுகிறது? 200வது பிறந்த நாள் கொண்டாட்டம். இதுவுமே நம்ம பார்த்துருப்போம். இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளில் முக்கியமான ஒருத்தர் வந்து ஜோதிராவ் புலே. அடுத்து பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து அவங்களுடைய ஒய்ஃப் சாவித்ரிபாய் புலேயோட சேர்ந்து இவர் தொடங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இவருடைய 200வது பிறந்த நாள்ங்கிறது ஏப்ரல் 11ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். 1827 ஏப்ரல் 11 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. 1890 நவம்பர் 28 காலமாக இருக்காங்க. இவங்களுடைய மனைவி சாவித்ரிபாய்.
இப்போது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் எல்லாருக்கும் அவைலபிளாக கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி கல்வி மறுக்கப்பட்ட பட்டியல் சாதியினத்துக்கு, அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், அவங்களுக்கெல்லாம் கல்வி புகட்டியிருக்காரு ஜோதிராவ் புலே. சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, பெண்ணடிமைத்தன்மை இருக்குது, அதெல்லாம் வந்து எதிர்த்து போராடியிருக்காரு சாவித்ரிபாய் புலே. நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தர் தான் ஜோதிராவ் புலே. 1848 சாவித்ரிபாய் புலேயோடைய சேர்ந்து புனேயில் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பெண் குழந்தைகளுக்கான ஸ்கூலை வந்து தொடங்கியிருப்பாங்க. 1873 சத்திய சோதக் சமாஜை வந்து இவர் தொடங்கியிருப்பார். 1888 மகாராஷ்டிராவை சேர்ந்த விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வந்தேகர் வந்து ஜோதிராவ் புலேக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. ஸோ மகாத்மா புலே அப்படின்லாம் நம்ம அழைப்போம் வர. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா திருதிய ரத்னா, குலாம்கிரி, இஷாரா, இதெல்லாம் வந்து நூல்கள் எழுதியிருக்காரு, மராத்தியில் எழுதியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபயர்ஸ். மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு மங்கோலியாவில் நடந்த ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில். ஸோ இதில் வந்து எந்த வெயிட் கேட்டகரினா 50 kg கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காரு. 60 kg கேட்டகரியில் சச்சின் வந்து சில்வர் மெடல். மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து கிர்கிஸ்தானில் நடந்திருக்க ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி, அதில் 53 kg கேட்டகரியில் மீனாட்சி கோயத் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இந்த மந்த் நடக்க போகுது இல்லையா, அதில் வந்து போட்டியிடுறதுக்காக வேட்பாளர்கள் மொத்தமாக 4023 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. மேற்காசிய போர் காரணமாக விநியோக முறையில் வந்து இடர்பாடுகள், மூலப்பொருட்களோட விலை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியானதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை கருத்தில் வச்சு ஏற்றுமதி இறக்குமதி போக்குகளை வந்து நம்ம வீக்லி கண்காணிக்கணும் அப்படிங்கிற வழிமுறையை ஏற்படுத்துறதாக மத்திய வர்த்தக அமைச்சம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் இடையே இந்த போரை வந்து இப்போ 2 வீக்ஸுக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இது அப்படியே கண்டினியூவாக அப்படியே இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஏப்ரல் 11 தொடங்கியிருக்காங்க. அடுத்து 2021 550 கோடியாக நம்மளுடைய பண மோசடி அப்படிங்கிறது நடந்திருக்கு. இவ்வளோ பண மோசடி 2021 நடந்திருக்கு. 2025 அதை விட ரொம்ப பல மடங்கு அதிகமாக 22,931 கோடி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அசுர வேகத்தில் இந்த பண மோசடி நடந்திருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்காக 10,000க்கும் அதிகமாக இப்போ பரிவர்த்தனை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா 1 மணி நேர காலதாமதத்துக்கு அப்புறமா இதை பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு RBI வந்து திட்டமிட்டிருக்காங்க. அதை பரிசீலிச்சுட்டு வராங்க. அடுத்து இப்போது இணைய வழியில் வந்து உணவு விநியோகம், இந்த ஸ்விக்கி ஸ்மாட்டோ மூலமாக நம்ம விற்பனை செய்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்விக்கி நிறுவனத்துடைய இணை நிறுவனரான லக்ஷ்மி நந்தன் ரெட்டி அவர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க, ஸ்விக்கியுடைய இணை நிறுவனர். அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இப்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிறது நடந்திருக்கு. அதில் 2.05 கோடி வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. மாவோயிஸ்ட் தீவிரவாதத்திலேருந்து தெலுங்கானா மாநிலம் வந்து முழுவதும் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம டுடே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி Group 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். மாநிலங்களவையின் நியமன MP-யாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். கீழ்கண்டவர்களில் மாநிலங்களவை MP-யாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். மத்திய ஆயுத காவல் படைகளின் பொது நிர்வாக சட்ட மசோதா 2026 படி கூடுதல் தலைமை இயக்குநர் நிலை பதவிகளில் எத்தனை சதவீதம் IPS அதிகாரிகள் மாற்றுப்பணி அடிப்படையில் நியமிக்கப்படுவர்? 67%. 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது? 6.9%. கல்பாக்கம் மாதிரி வேக இனுலை தோரியத்தை உருமாற்றம் செய்து டேஷாக மாற்ற உதவிகரமாக உள்ளது. ஆன்சர் யுரேனியம் 233. உயர்நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்குவார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். CBSE பள்ளிகளில் எந்த வகுப்பு முதல் மும்மொழி பாடத்திட்டம் அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 6ஆம் வகுப்பு. 2028ஆம் ஆண்டு எத்தனையாவது பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற உள்ளது? ஆன்சர் COP33, 33வது. அரசு பள்ளிகளில் திறன் இயக்கம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 6 to 9th. சிந்தி மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 10.
ஜோதிராவ் புலேவின் எத்தனையாவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த ஆண்டு நடைபெறுகிறது? ஆன்சர் 200. மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் கோல்டு மெடல். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.